யோ பிரதீப் என்னையா பண்ணி வச்சிருக்க அசத்து தரமான சம்பவம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த படம் செம்மையா வந்திருக்கு. இந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னா பிரதீப் ரங்கநாதன் அஸ்வத் மாரிமுத்து காம்போல வந்திருக்க டிராகன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா 48 அரியர் வச்சிருக்க ஒருத்தன் வந்து எப்படி லைஃப்ல வந்து சக்சஸ் ஆகலாம், அதுக்கு நடுவில் வந்து என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றான் அப்படின்றத வந்து இந்த படத்தோட கதை. குறுக்கு வழியில 48 அரியர் வச்சும் குறுக்கு வழியில வந்து வேலை பார்த்து உழைச்சு முன்னேறி மறுபடியும் ஒரு ட்ரபிள்ல வந்து மாட்டிக்கிறான். அந்த வேலை வந்து கைமீறி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 48 அரியரை கிளியர் பண்ணி எப்படி வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகலான்றது அந்த படத்தோட கதையே. இதை வந்து ஸ்டார்டிங்ல வந்து மிஸ்கின் வந்து இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட் ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லைன்னு புது பேட்சுக்கு வந்து பிரதீப்போட போட்டோ காமிப்பாரு. அதே கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிரதீப்போட போட்டோ லாஸ்ட்ல காமிப்பாரு. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சுன்றது வந்து கதையா போகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனோட ஆக்டிங் செமையா இருந்துச்சு. அதே லவ் டுடேல என்ன பண்ணாரோ அதே அவருக்கு வந்ததை இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. ஓவர் டோஸா எதுவுமே பண்ணல. அது போக வந்து அவர் மேனரிசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் பிரபுதேவம் கலந்து வச்ச மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மிஸ்கின் வந்து கொடுத்த ரோலை நீட்டா பண்ணியிருக்காரு. இந்த படத்துலதான் மிஸ்கினோட ரோல் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மொத்தத்துல மிஸ்கினோட கேரக்டர் ரைட்டிங் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிவிஎம் வந்து ஒரு ஐடி பார்க்ல வந்து அவருக்கு விபியா வராரு. அவரும் ஜிவிஎம்மும் கொடுத்த ரோலை நீட்டா பண்ணிட்டு போயிருக்காரு. அவருக்கு ஏத்த மாதிரிக்கான இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாருனாலும் கொடுத்த ரோல் வந்து அவருக்கு ஆப்டா இருந்துச்சு. அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின்ஸா வர 2 பேரு கையடு, அதுக்கப்புறமேட்டு அனுபமா பத்தி சொல்லணும்னா வந்து அனுபமா அவங்களும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. கையடும் கொடுத்த ரோல நீட்டா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கும் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு வந்து முக்கியமா இதை சொல்லி ஆகணும், விஜய் சித்துவும் அஷத் கான் அவங்க கண்டி தான் படத்தையே போனேன். விஜய் சித்துவும் கொடுத்த நீட்டா பண்ணிட்டாரு. விஜய் சித்தோட காமெடி அங்கங்க வந்து நம்மளை சிரிக்க வைக்கிறது. அது போக வந்து அஷத் கான் அதான் வந்து செகண்ட் ஹீரோனே சொல்லலாம். இந்த படத்துல செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அஷத் கானும் பிரதீப்போட காம்போ தான் வரும். அவ்வளவு சூப்பரா இருக்கும். அஷத் கான் வந்து இன்னும் சூப்பரா நல்லா பண்ணிட்டாரு. சொல்ல போனா எதுவுமே வந்து கிரிஞ்சா தெரியல, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் கேஸ் வைக்குமா ஜார்ஜ் மரியன் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களோட ரோல. ஜார்ஜ் மரியனோட அப்பா கேரக்டர் அவர் பிரதீப்புக்கு அதெல்லாம் வந்து நம்ம கண்கலம் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து லியோன் ஜேம்ஸ் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் லியோன் ஜேம்ஸ் கொடுத்த பாட்டு எல்லாமே செமையா இருந்துச்சு. ஓமி கடவுளில் என்ன பண்ணாலும் அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலயும் பண்ணியிருக்காரு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பிஜிஎமும் சரி பாட்டும் சரி. போஸ்ட் கிளைமேக்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் கேமியோ இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல வர கேமியோ வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டோம். அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அது கொண்டு வந்த விதமும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் வந்து இது ஒரு பக்கா கமர்ஷியல் என்டர்டைனரா உருவாயிருக்கு. காலேஜ் படிக்கிறவங்கல இருந்து எல்லாருமே வந்து இதை விரும்பி பார்க்கலாம். இந்த வருஷத்தோட ஒரு பிளாக் பஸ்டர் படமா இந்த படம் வரும்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து கண்டிப்பா தியேட்டர்ல ஃப்ரெண்ட்ஸோட போய் பாத்தீங்கன்னா வந்து என்ஜாய் பண்ணி பாப்பீங்க. அது போக வந்து அங்கங்க சிகரெட் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, கெட்ட வார்த்தை நிறைய வரும். அதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். கேஷுவலா ஃப்ரெண்ட்ஸோட எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி இந்த படத்துல கேஷுவலா பேசுவாங்க. அது வந்து சில சீன்ஸ் வந்து நல்லா மெமரிஸ் நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படத்துல அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்துல ஒரு சம்பவம் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். இதே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு தியேட்டர்ல வந்து என்ஜாய் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டுடியோல பார்ப்போம். டாடா பை பை.